நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் லா காலேஜ் யூனிவர்சிட்டிலையும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் பிரைவேட் காலேஜஸ்லயும் வரக்கூடிய 2025க்கான இந்த ஒரு அகாடமிக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா சில நாட்களுக்கு முன்னாடி தான் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் சார்பாக இந்த வருஷம் லா காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க, அதாவது 12th முடிச்சுட்டு லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 5 இயர்ஸ்க்கான அப்ளிகேஷன் அப்படிங்கறத ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த மந்த் எண்டு, அதாவது 31st மேயோட அந்த அப்ளிகேஷன் க்ளோஸும் ஆயிரும். அப்ப இந்த இடையில தான் நம்மளுடைய அட்வொகேட் யாசர் அராஃபத் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல உங்களுக்கு லா காலேஜ் சம்பந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்லாட்டி லா காலேஜ்ல சேர்றதுக்கு உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க கொஸ்டினா கேளுங்க, உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாத்துக்குமே நான் யூடியூப்ல ஒரு பெரிய வீடியோவா பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். தொடர்ந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய நபர்கள் நிறைய கொஸ்டின்ஸை கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கொஸ்டின்ஸ் ஒன்னொன்னுக்காக தான் இன்னைக்கான வீடியோல நம்ம ஆன்சர் பண்ண போறோம். கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய லா வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கொஸ்டின்ஸ்குள்ள போயிருவோம். முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஸ்போர்ட்டிவ் பட்டர்ஃபிளை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எனி அப்டேட் அபவுட் 3 years LLB அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது காலேஜை முடிச்சவங்க, ஏற்கனவே 11th 12th எல்லாம் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு ஒரு டிகிரியும் படிச்சு முடிச்சவங்க திடீர்னு அவங்களுக்கு லா படிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அப்ப அந்த மாதிரி ஆசை இருக்கிறவங்க ஒரு 3 years லா காலேஜ்ல சேர்ந்து படிச்சாலே போதும், அவங்களும் லாயரா அட்வொகேட்டா ஆயிட முடியும். அப்ப அது ரிலேட்டடா தான் கேட்கறாங்க. 3 years LLB பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல இருந்து இன்னும் அதை பத்தி எந்த தகவலுமே சொல்லல. ஏன்னு சொன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் 5 years லா காலேஜுக்கான அப்ளிகேஷன் ஓபன்ல இருக்கு. அப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சில கவுன்சிலிங் எல்லாம் இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன காலேஜ் அந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் 3 years பேட்சுக்கே வருவாங்க. அதுக்கு அடுத்து தான் LLMக்கே போவாங்க, அதாவது பிஜி படிக்கக்கூடியவங்களுக்கு. அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜூன் லாஸ்ட் மாதிரி 3 years LLBக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சா இல்லையா அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தொடர்ச்சியா இந்த அட்மிஷன் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. LLBக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நானே என்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில போடுறேன், சரிங்களா? அடுத்ததா SSS பிரியா 333 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சா மட்டும்தான் நல்லதா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சாலும் சரி பிரைவேட் லா காலேஜ்ல படிச்சாலும் சரி ரெண்டு இடத்துலயுமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ லா காலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய அதிகமாயிட்டே இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டுல 12 கவர்மெண்ட் லா காலேஜஸ் இருக்கு, அதே மாதிரி 12 பிரைவேட் லா காலேஜஸுமே இருக்கு. ஏன் இந்த அளவுக்கு பிரைவேட் லா காலேஜஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய நபர்கள் இப்ப லா படிக்கணும்னு வராங்க. ஆனா கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல கட் ஆஃப் மார்க் அதிகமா இருக்கு, சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக தான் பிரைவேட்டே சூஸ் பண்ணி போறாங்க. சோ நீங்க உங்களுடைய 12th நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கே போங்க. இப்ப பிரைவேட் லா காலேஜஸ்ல படிக்கிறவங்க இருக்காங்களே, இப்ப நான் கூட பிரைவேட் லா காலேஜ்ல தான் என்னுடைய பிகாம் கம்ப்ளீட் பண்ணேன், LLB ஹானர்ஸ் அப்படிங்கிற டிகிரியை கம்ப்ளீட் பண்ணேன், LLM அப்படிங்கிற கிரிமினல் அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஸ்பெஷலைசேஷன்ல என்னுடைய மாஸ்டர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணேன். இது எல்லாமே எங்க கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா பிரைவேட் காலேஜ்ல தான். அப்ப நான் ஏன் கவர்மெண்ட் காலேஜ் போகல அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கான மார்க் என்கிட்டயுமே இல்லை. நான் அவ்வளவு நல்லா படிக்கிற பையன் கிடையாது. அப்போ எனக்கு சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக தான் நான் பிரைவேட் லா காலேஜ் போனேனே தவிர கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சா நல்லா இருக்காது, கவர்மெண்ட் காலேஜ்ல ஒழுங்கா சொல்லி தர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. சோ நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜஸ் தான் இருக்கணும். பிரைவேட் லா காலேஜ்ல படிக்கிற பசங்களை விட கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறத நானே கண்கூடா பார்த்திருக்கேன், சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில முதல்ல பிரைவேட் லா காலேஜஸ் விட்டுட்டு கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல சீட்டு கிடைக்குதான்னு பாருங்க. கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் பிரைவேட் லா காலேஜஸ்க்கு வாங்க. அடுத்ததா ஒருத்தவங்க ஆஃபி 14 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க லாக்கு படிக்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவங்க ரிலீஸ் பண்ணல ப்ரௌச்சர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சிருக்கணும், அப்படியும் இல்லாட்டி CBSE கூட படிக்கலாம், அப்படியும் இல்லாட்டி ISC கூட நீங்க படிக்கலாம். இல்லைன்னா 3 years டிப்ளமோ நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியும் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு 3 years பாலிடெக்னிக் ஒரு கவர்மெண்டோட அப்ரூவ்டு இருக்கிற காலேஜ்ல நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா லா படிக்க முடியும். இல்ல நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா போய் 11th 12th இல்லாட்டி 3 வருஷம் பாலிடெக்னிக்கோ இல்லாட்டி 3 வருஷம் போயிட்டு டிப்ளமோ கோர்ஸோ ஏதாச்சும் ஒண்ணு படிச்சுட்டு தான் வரணும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது படிக்காம உங்களால அப்படிங்கிறத படிக்கவே முடியாது. மூன்லைட் அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, லா காலேஜ் சேர எவ்வளவு மார்க் வேணும் கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இவங்களுடைய இது அப்படிங்கிறது வந்து பிரைவேட் லா காலேஜஸ்க்கு கிடையாது, கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு தான். அப்ப எவ்வளவு மார்க் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கையில வந்து 2024 to 25க்கான மெரிட் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. அப்ப என்ன மெரிட் லிஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்தவங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு கேஸ்ட் வைஸ்ல தான் டிஃபரன்ஷியேட்டே ஆகும். அப்போ அந்த வகையில எம்பிசிக்கு மெரிட் லிஸ்ட்ல வந்து 90% இருந்திருக்கணும், 90.375 இருந்திருக்கணும், வெயிட்டிங் லிஸ்ட்ல 90 இருந்திருக்கணும். அதே மாதிரி எஸ்சியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மெரிட் லிஸ்ட் 91% கேட்டிருக்காங்க, எஸ்சிக்கு 90.500. அப்போ 500 தான் குறையுது. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மெரிட் லிஸ்ட்டுக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கும் ரொம்ப 500 அப்படிங்கிற அளவுக்கு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. பிசி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுல மெரிட் லிஸ்ட் 89 கேட்டிருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது 88.250. அப்போ ஒரு 750 தான் டிஃபரன்ஸ். அப்ப இதுல இருந்து நம்ம வெளிப்படையா ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த கேஸ்ட சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, உங்களுடைய கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது 89க்கு அபோவ் 90க்கு அபோவ் இருந்தா மட்டும்தான் உங்களால லா காலேஜ்ல சேரவே முடியும். அப்போ நான் கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன், 0.5ல கம்மியா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் போவீங்களே தவிர மெரிட் லிஸ்ட்ல வர மாட்டீங்க. அப்போ நீங்க நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தா மட்டும் தான் கவர்மெண்ட் லா காலேஜஸ்க்கு போகவே முடியும். அப்ப ஏன் நிறைய பேர் பிரைவேட் லா காலேஜஸ்க்கு போறாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா நபர்களுமே இந்த மாதிரி 89, 90, 91 அந்த மாதிரியான மார்க் வச்சிருக்க மாட்டாங்க தானே. அப்படி இருக்கிறவங்க வேற வழி இல்லாம கவர்மெண்ட்ல கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க தான் பிரைவேட் லா காலேஜஸ்க்கே போறாங்க. அப்போ நான் 80 தான் எடுத்தேன் அப்படிங்கிறப்போ எனக்கு என்னுடைய காஸ்டுக்கு இங்க 91 கேட்கறாங்கன்னா நான் இன்னும் 11% எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்ப இந்த மார்க்குக்கு கண்டிப்பா நான் வெயிட் பண்ணாலும் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே நான் போய் பிரைவேட் லா காலேஜ்ல சேர்ந்துக்கிறேன். அப்ப இதான் மார்க்கோட கேட்டகரி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அழகன் SK12 அப்படிங்கிறவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்ன 3 இயர் LLB சேரணும் ப்ரோ, அதாவது இவர் வந்து யூஜியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு, ஆல்ரெடி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்போ 3 இயர் LLB சேரணும் ப்ரோ, 65% கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணா கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் காலேஜ்ல கிடைக்குமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இதை பொறுத்த வரைக்கும் நான் போன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி தான், நல்ல மார்க் இருக்கணும், ஒரு 85 அபோவ் ஆச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாதான் நம்மளால வெயிட் பண்ணவே முடியும். அப்ப இவர் என்ன கேஸ்ட் பேசிஸ்ல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியல. அப்ப இவர் SC ST அந்த மாதிரியான கேஸ்ட்ல இருந்தா கூட 65%க்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னா அதுல டவுட் தான். பட் பிரைவேட் லா காலேஜ்ல கிடைக்குமான்றதையும் கேட்டிருக்காரு. இந்த மார்க் பொறுத்த வரைக்கும் பிரைவேட் லா காலேஜ்ல நம்ம தாராளமா சேர்ந்துக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரைவேட் லா காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வச்சிருக்கிற மார்க் எவ்வளவு அப்படின்னு சொன்னா LLBக்கு 55% இருக்கணும் தான். அப்ப இவங்க 65 வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா பிரைவேட் லா காலேஜஸ்ல கிடைக்கும், கவர்மெண்ட்ல கிடைக்காது. நிறைய பேர் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பேர்லாம் நான் அப்பப்போ அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் அவங்களுடைய கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, பவுல் அருண்குமார் அப்படிங்கிறவரு கேன் வி டூ லா த்ரூ ஆன்லைன் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது ஆன்லைன்லயே லா படிச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா முடியாது. அடுத்ததா இளவரசன் அப்படிங்கிறவரு, பிரதர் நான் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஆல் கிளியர், நான் இப்போ லா பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னா, இதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 3 இயர்ஸ் டிப்ளமோ 3 இயர்ஸ் பாலிடெக்னிக் படிச்சிருக்கிறோம் ஒரு கவர்மெண்டோட அப்ரூவ்டு காலேஜ்ல அப்படின்னு சொன்னா தாராளம் 5 இயர்ஸ் லா காலேஜ்ல சேர்ந்து படிச்சுக்க முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா திலகா அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹாய் ப்ரோ, பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 2015 பண்ணேன், இப்போ நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் இன்ட்ரெஸ்டா இருக்கேன், நான் லா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. திலகா அவங்களுடைய கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம 3 வருஷம் LLB அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணணும். அப்ப நான் 2015 பாஸ் அவுட் ஆயிட்டேன், பிகாம வந்து 2015 முடிச்சேன், இப்போ 2025 நடந்துகிட்டு இருக்கு, அப்பனா 10 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ நான் படிக்கலாமா அப்படின்னு சொன்னா லா கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கிற ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த வயசுல இருக்கிறவங்க வேணாலும் நம்ம லா காலேஜ்ல சேர்ந்து படிக்க முடியும். எனக்கு 55 வயசு ஆனா கூட நான் ஒரு லா காலேஜ்ல போயிட்டு அங்க சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம தாராளமா படிச்சு முடிக்க முடியும். இவங்க LLB அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோர்ஸுக்கான 3 இயர்ஸ் லா கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்போது அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அனு அயோத்தி அப்படிங்கிறவங்க, அண்ணா கட் ஆஃப் லிஸ்ட் பிளீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2025 to 2026 அட்மிஷனுக்கான கட் ஆஃப் லிஸ்ட் அப்படிங்கிறது இன்னும் கவர்மெண்ட் சார்பா வரல. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒவ்வொரு கவுன்சிலிங்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க, யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கட் ஆஃப் வரும்பொழுதுதான் அவங்க கட் ஆஃப் லிஸ்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் லிஸ்ட் வரும்பொழுதே நமக்கு இதுல கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்ட் 31st தான் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகுது. இது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கட் ஆஃப் லிஸ்ட் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஸ்டோரியில அப்படியும் இல்லாட்டி என்னுடைய இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டியில நான் அதை சென்ட் பண்றேன், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. முகமது திவா அப்படிங்கிறவங்க அதே மாதிரி இன்னொருத்தவங்க நிறைய பேர் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க தொடர்ச்சியா. என்னன்னா ஆந்திரால இருக்கிற காலேஜ்ல படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் தான். இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்ல வேணாலும் நம்ம போயிட்டு படிக்கலாம். அந்த காலேஜ் கவர்மெண்ட் அப்ரூவ்டு காலேஜா, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவ்டு பெற்று இருக்கக்கூடிய காலேஜ் தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க தாராளமா அந்த ஸ்டேட்ல இருக்கிற காலேஜ்ல படிச்சுக்கலாம், அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல நான் பிராக்டிஸ் எல்லாம் பண்ண போறது இல்ல, லா படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா ஆந்திரால போயிட்டு படிக்கலாம். அடுத்ததா ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறவங்க, LLB 3 இயர் எப்போ அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் எண்டு வரைக்கும் 5 இயர்ஸ் கோர்ஸ்க்கான
அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கு. இது க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் கவுன்சிலிங்லாம் வந்ததுக்கு அப்புறம் கட் ஆஃப் லிஸ்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எல்எல்பிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும்போது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் அப்லோட் பண்றேன். நோ திங்ஸ் அப்படிங்கிறவங்க காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மந்த் எண்ட் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த்ல எப்படியும் ஜூன்ல உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் அந்த வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் போட்டு கவுன்சிலிங்ல யார் யாருக்கு என்னென்ன காலேஜ்ங்கிறத செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இல்லாட்டி ஜூன் லாஸ்ட் வீக்லயே உங்களுக்கான காலேஜஸ் தமிழ்நாடு ஃபுல்லாவே ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்கு. 1403 அப்படிங்கிறவங்க எல்எல்எம் ஆர் எம்எல் கோர்ஸ் பத்தி அட்மிஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்எல்எம் எம்எல் ரெண்டுமே ஒண்ணுதான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே வேற வேற கிடையாது. சில பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எம்எல்னா மாஸ்டர் ஆஃப் லா, அதே மாதிரி எல்எல்எம்னா அது வேற ஏதோ ஒரு மாஸ்டர்ஸ் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்எல்எம் எம்எல் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே லால டிகிரி முடிச்சவங்க மாஸ்டர்ஸ் அதாவது பிஜி கோர்ஸா தான் எல்எல்எம் படிப்பாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எல்எல்எம் அப்படிங்கிற பேர்ல தான் இந்த மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்கு. எம்எல்னு ஒரு காலேஜ்லயும் எல்எல்எம்னு ஒரு காலேஜ்லயும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் எல்எல்எம் சேர விருப்பம் இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்களா, அவங்களுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். எல்எல்எம் பொறுத்த வரைக்கும் இப்போ பிஎஸ் கோர்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 3 இயர்ஸ் லா படிக்கிறவங்களுக்கானதும் மாஸ்டர்ஸ் படிக்க போறவங்களுக்கான விஷயமும் வரும். இதை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தோட மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல அதுல எவ்வளவு இருக்கணும் மார்க் அப்படிங்கறது மட்டும் எல்எல்எம் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஓசியா இருக்கிறவங்க மெரிட் லிஸ்ட்ல 73 இருக்கணும், எஸ்சியா இருக்கிறவங்க 65 இருக்கணும், எஸ்சில ஜென்ரலா இருக்கிறவங்க 69 எடுக்கணும், எஸ்டியா இருக்கிறவங்க 65 எடுக்கணும், பிசிஎம் இருக்கிறவங்க 69 இருக்கணும், பிசியா இருக்கிறவங்க 70 இருக்கணும், எம்பிசியா இருக்கிறவங்க 70 இருக்கணும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம கிட்ட மார்க் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எல்எல்எம் ஒரு லாவை படிச்சு முடிச்சிட்டோம், அது பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ படிச்சு முடிச்சுட்டோம், இப்போ மாஸ்டர்ஸ் படிக்க போற நேரத்துல நம்ம கிட்ட இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா வெயிட் பண்ணி எல்எல்எம் சேரலாம். எல்எல்எம்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நான் அப்லோட் பண்றேன். அஸ்கர் ஆசாத் அப்படிங்கிறவங்க நான் ஆல்ரெடி பிசிஏ ஹோல்டர், நவ் ஐ கேன் டூ பிஎல் ஃபார் த லாங் டிஸ்டன்ஸ் கோர்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது நான் பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் பிஎல் படிக்கலாமா லா படிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. தாராளமா படிக்கலாம். பட் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டு படிக்க முடியுமா, வீட்டுல இருந்துகிட்டே கரஸ்ல படிக்க முடியுமா அப்படின்னு சொன்னா லாவை பொறுத்த வரைக்கும் கரஸ்ல படிக்க முடியாது. மிஸ்டர் டைசன் அபிஷியல் அப்படிங்கிறவங்க 12th என்ன குரூப் எடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிபி எல்எல்பி, பிசி எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான கோர்சஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல நீங்க சேர போறீங்க அப்படின்னு சொன்னா எந்த கோர்ஸ் எடுத்திருந்தாலும், அதாவது எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. நான் 12th 11th ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டேன், இல்ல செகண்ட் குரூப் எடுத்துட்டேன், இல்லாட்டி காமர்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கேன், நான் லா படிக்கலாமா அப்படின்னு சொன்னா நீங்க எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி, நீங்க முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்டோட நீங்க படிச்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். காமர்ஸ் தான் படிச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிகாம் எல்எல்பின்னு எடுத்துக்கலாம். சோ நீங்க எந்த குரூப் எடுத்தாலும் கவலைப்பட வேண்டியது இல்லை. நல்ல மார்க் மட்டும் எடுத்தீங்கன்னு சொன்னா லா காலேஜ்ல நமக்கு அட்மிஷன் கிடைச்சிரும். லாஸ்ட் கொஸ்டினா நோ திங்ஸ் அப்படிங்கிறவங்க கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டினோட நம்ம இதை முடிச்சுப்போம். நமக்கு காலேஜ் செலக்ட் ஆயிடும்னு எப்படி தெரியும் ப்ரோ, மெயில் வருமா இல்ல நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் செக் பண்ணணுமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அட்மிஷன் டைம்ல நம்மளுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஃபில் பண்ணி கொடுப்போம். நமக்கு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதுல நமக்கு சீட்டு கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி நமக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டுல ஒரு 4 காலேஜஸோட நேம கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நான் உதாரணத்துக்கு கூடுவாஞ்சேரியில இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு சென்னையில கிடைக்கணும், 2வது எனக்கு செங்கல்பட்டுல கிடைக்கணும், 3வது எனக்கு புதுப்பாக்கம்ல கிடைக்கணும், 4வது எனக்கு ஏதோ சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறனால விழுப்புரத்துல கிடைக்கணும், இப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஃபில் பண்ணுவேன். அப்ப 4 காலேஜஸ்ல எந்த காலேஜ்ல வேணாலும் நமக்கு சீட்டு கிடைக்கலாம். நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் அவங்க எங்க கேட்கறாங்களோ அங்க கிடைச்சிரும். நமக்கு லாஸ்டா ஏதோ ஒன்னாச்சும் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம 4 காலேஜஸ் ஃபில் பண்ணுவோம். இதுல நமக்கு எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு, நமக்கு எங்க போய் படிக்க போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு மெயில்லயே அவங்க சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம மெயில் ஐடி கொடுத்துருப்போம், அந்த மெயிலே நமக்கு வந்துருமே தவிர போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் செக் பண்ணணும், இல்லாட்டி காலேஜ்ல பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் லா காலேஜ்ல போயிட்டு எனக்கு எங்க சீட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கணும்லாம் அவசியம் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இதுதான். அடுத்ததா இதுல இருந்து அட்வான்ஸ்டா வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கொஸ்டின்ஸ்க்கு அடுத்த ஒரு வீடியோல நான் பதில் சொல்றேன். நீங்க லா காலேஜ் படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான நிறைய பயனுள்ள தகவல்கள் தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை நம்ம அப்லோட் பண்ணுவோம். லா காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க.